Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் டேட்டா ஹேண்ட்லிங். எக்ஸசைஸ் 9.4 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது பார் கிராஃபை வந்து எப்படி டிரா பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல டேட்டா எப்படி கலெக்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து நேம் ஆஃப் தி ஃப்ரூட் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். நேம் ஆஃப் தி ஃப்ரூட், ஃப்ரூட்ஸோட நேம் இங்கே எழுதிக்கிறேன். பனானா, ஆரஞ்ச், ஆப்பிள் அண்ட் மேங்கோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பனானா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 ஸ்டூடெண்ட்க்கு வந்து பிடிக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஆரஞ்சஸ் வந்து 7, ஆப்பிள் 3, மேங்கோ 2. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டீட்டெயிலை எப்படி வந்து பார் கிராஃப் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஸோ ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா வந்து என்னது, ஸ்லீப்பிங் லைன். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. வெர்டிக்கல் லைன்னா ஸ்டாண்டிங் லைன். இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ டிசைட் பண்ணிக்கோங்க எங்கே உங்கள் பார்ட்ஸ் வரணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். சரிங்களா? நான் இப்போ ஒய் ஆக்சஸில் வந்து நான் வந்து என்ன எடுத்துக்க போகிறேன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்க போகிறேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒய் ஆக்சஸில் வந்து டினோட் பண்ண போகிறேன். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சஸ் வந்து எடுத்துக்கிட்டேன்னா நேம் ஆஃப் தி ஃப்ரூட். எக்ஸ் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி ஃப்ரூட் வந்து நான் வந்து டினோட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இங்கே நேம் ஆஃப் தி ஃப்ரூட். இங்கே வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. 8, 7, 3, 2 1 டிஜிட் நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து நான் வந்து என்ன ஸ்கேல் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 யூனிட் லென்த் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? அப்படின்னா என்னோட வேல்யூஸ், அதாவது ஒய் ஆக்சஸ் வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, ஏன்னா நான் வந்து 1 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 1 தான் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ இதுவே 1 யூனிட் லென்த் வந்து நான் வந்து 5 அப்படின்னு வந்து எடுத்திருந்தேன்னா என்னோட ஒய் ஆக்சஸ் எப்படி இருக்கணும், 5, 10, 15, அதாவது 5 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். சரிங்களா? நான் இங்கே வந்து 1 ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எப்படி பார் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பனானா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 8. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்து நான் வந்து பனானா அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். பனானா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்குது, 8 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 8 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்படின்னா என்னோட பார் கிராஃப் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி வந்துருக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன ஃப்ரூட் வந்து கொடுத்துருக்காங்க, ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்ச் வந்து எடுத்துக்கிறேன். ஆரஞ்ச் வந்து 7 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பிடிக்குது. 7 இங்கே இருக்குது. ஸோ இது கரஸ்பாண்டிங்காக நான் இந்த மாதிரி ஒரு பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ கரஸ்பாண்டிங்காக இந்த மாதிரி ஒரு பார் வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்பிள். ஆப்பிள் வந்து 3 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரூட் இஸ் ஆப்பிள். ஸோ 3னா அது வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு பார் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். அடுத்து மேங்கோ வந்து 2. ஸோ மேங்கோ 2 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி பார் கிராஃப் வந்து ஈஸியாக வந்து நம்ம ட்ரா பண்ணலாம், இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபார்ம் பண்ணி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னேன் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் லென்த், அதாவது ஸ்கேலை வந்து டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் என்னெல்லாம் டேட்டாஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு பார் கிராஃப் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸில் நம்ம பார் கிராஃப் ட்ரா பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம்.